கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வேதத்தை எவ்விதமாக பயன்படுத்துவது அல்லது எவ்விதம் பயன்படுத்துகிறோம் என்கின்ற காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். நம்முடைய வேதாகமமானது 66 புத்தகங்களை கொண்டது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகமும் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களையும் கொண்ட ஒரு தொகுப்பு நூலாகும். இது சுமார் 40 ஆண்டவருடைய பிள்ளைகளால் ஆண்டவருடைய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த முழு வேதாகமும் எழுதி முடிக்க சுமார் 1600 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை எழுதியவர்கள் பல்வேறு வித நிலையிலே அல்லது பல்வேறு விதமான துறையிலே அனுபவமிக்க மக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜாக்கள், தீர்க்கர்கள், பாடல்களை எழுதுகிறவர்கள், இன்னும் மேய்ப்பர்கள், விவசாயிகள், இப்படி வெவ்வேறு தொழில் துறையிலே, மீன் பிடிக்கின்ற துறை, இப்படி வெவ்வேறு தொழில் துறையிலே இருந்த மக்களாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை பொறுத்தவரையிலே ஏதோ கடவுள் எழுதி நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார் என்று சொல்வதற்கு இல்லை. மாறாக மனிதர்களால் ஆண்டவருடைய ஏவுதலினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். குறிப்பாக 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று பவுலடிகளார் எழுதுகின்றார். ஆக இந்த வேதாகமும் தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வேதாகமமானது அந்த காலத்துக்கு மட்டும் பொருத்தமானதா என்று சொன்னால் அது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எந்த காலத்திற்கும் பொருத்தமான ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்றால் வெவ்வேறு காலகட்டங்களிலே அந்த காலத்தினுடைய தேவையை உணர்ந்து அது எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். கடவுள் எப்படி இஸ்ரவேல் மக்களோடு கூட இடைப்பட்டார் என்பதை அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் இசைவாகவும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுமே ஒரு இசைவோடு அல்லது ஒரு ஒழுங்கோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரவுள்ள பகுதியிலே முழுவதும் மீட்பை குறித்த செய்திகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் மீட்பாளர், அவர் மக்களை எவ்விதமாக மீட்கிறார், எப்படியெல்லாம் வரலாற்றிலே செயலாற்றுகிறார் என்ற செய்திகள் நமக்கு அதிகமாக காண கிடைக்கின்றன. இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகின்றார், அது வல்லமை நிறைந்த வார்த்தை, அது வெறுமையாக திரும்புவதில்லை, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டுதான் அது வருகிறது என்று ஏசாயா 55 அதிகாரம் 10, 11 வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஆக ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அது மக்களிடத்திலே மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விதமாக சொல்லப்பட்ட 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, அது மக்களிடையே கடிந்து கொள்கிறதாகவும் உபதேசம் தருகிறதாகவும் மனிதனை சீர் பொருந்தத்தக்கவனாக மாற்றுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது யாருக்கு இது பொருந்தும் என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அல்லது விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லுகின்றார். ஆக ஆண்டவருடைய வார்த்தை என்பதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஏசாயா 48 அதிகாரம் 7 வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமற்ற காரியத்தை எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுத்து அதிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியையும் அது போதிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா எழுதுகின்றார்.
அதைத் தொடர்ந்து பவுலடிகளார் விதமாக சொல்கின்றார், எபிரேயர் நூலிலே ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அறுவை சிகிச்சை கருவியை போன்றது. அது ஆவி, ஆத்மா, சரீரம் இவை மூன்றையும் அல்லது முழு மனிதனையும் அறுவை சிகிச்சை செய்து அவனிலே ஜீவனையும் பலனையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரிலே வாசிக்கின்றோம். இப்படி ஆண்டவருடைய வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒன்றாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் உள்ள அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் சொல்லும் பொழுது, இந்த பகுதி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி, அதிலிருந்துதான் நான் அகிம்சையை கற்றுக்கொண்டேன், அதன் வழியே நான் நடக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பகுதி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உலகம் முழுவதும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருந்தது என்று சொல்ல முடியும். நெல்சன் மண்டேலா அவர்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு போராடிய பொழுது காந்தியினுடைய அகிம்சை கொள்கையே அவர் கடைபிடித்தார் என்று சொல்கின்றார். ஆக நம்முடைய வேதாகமும் மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுவதோடு மட்டுமில்லாமல் மனிதருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஒரு விடுதலையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்றும் சொல்ல முடியும். இன்னும் வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இதனாலே நாம் கொரோனாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே முடங்காமல் தங்கள் சொந்த ஊருக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் உண்டு. அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யப்படுவதில்லை. நடை பயணமாக பல 100 கிலோமீட்டரில் நடந்து சென்று தங்களுடைய ஊருக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து செல்வோரும் உண்டு, பட்டினியினாலே வாடுவோரும் உண்டு. சமீபத்திலே ராஜ்கோட் பகுதியிலே ஒரு தமிழ் குடும்பம் 4 குடும்பத்தினர் இணைந்து நாங்கள் பட்டினியாய் கிடக்கிறோம், எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்த செய்தியை நான் கேட்டேன். இவையெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் துன்புறுவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடவுள் இதை அனுமதிக்கிறார் என்று நாம் யோசிக்கின்ற அதே நேரத்திலே கடவுள் இதிலே நம்மோடு கூட பங்கு கொள்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த மூவரும் சிலையை வணங்காமல் இருந்த பொழுது அவர்கள் அக்கினியிலே போடப்படுகிறார்கள். அப்படி அக்கினியிலே போடப்பட்டவர்களோடு கூட 4வது ஒரு ஆள் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சாயல் தேவ சாயலாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய கடவுள் துன்புறுகின்ற மக்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஒரு பொழுதும் அவர் துன்பப்படுத்துகிற மக்களோடு இருப்பதில்லை, மாறாக துன்புறுகின்ற மக்களோடு கூட இருக்கின்றார். ஆகவேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த தரிசனத்திலே விதமாக சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்கின்றார். ஆம், யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, அப்படி துன்பப்படுவர்களோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த கடுமையான சூழ்நிலையிலே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் நம்மோடு கூட இல்லையோ என்றெல்லாம் நம்முடைய மனங்களிலே பல்வேறு எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் நிச்சயமாகவே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார் என்றுதான் சொல்ல முடியும். சமீபத்தில் நான் கண்ட வீடியோவிலே ஒரு கணவன் மனைவியும் ஜலந்தர் என்ற இடத்திலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதிக்கு செல்கிறார்கள். சுமார் 6 நாட்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் விகிதமாக அவர்கள் நடந்தே 6 நாட்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் கடவுளையும் குறை சொல்லவில்லை, அரசையும் குறை சொல்லவில்லை. நாங்கள் எப்படியோ எங்களுடைய ஊருக்கு போய் சேருவோம், வாழ்வோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த செய்தி நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நான் அதை யோசித்து பார்த்தேன். வருகின்ற போகின்ற வழியிலே அவர் எவ்வளவு கடவுளை எல்லாம் திட்டி தீர்த்திருப்பார்கள். கடவுள் ஏன் நமக்கு இதை அனுமதித்தார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வந்திருப்பார்களே. கடவுளை குறித்து அவர்கள் அதிகமாக சிந்தித்திருப்பார்கள். அந்த வேளையிலே கடவுளும் அவர்களோடு கூட பேசி இருப்பார் அல்லது பேசினார் என்றுதான் சொல்ல முடியும். ஜெபம் என்பதே அதுதான். ஏதோ நாம் 24 மணி நேரம் 12 மணி நேரம் இப்படி நாம் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை அல்லது பல்வேறு விதமான புரோகிராம்களை உருவாக்கி கொண்டு ஜெபிப்பதல்ல. இப்படிப்பட்ட ஜெபங்களை கடவுள் கேட்கிறார், அவனோடு கூட நடக்கிறார், அவனோடு கூட பேசுகிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையாகவே உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் கடவுளிடத்திலே கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்தார். கடவுள் அவனோடு கூட இருந்தார். அவன் கடவுளோடு கூட பேசுவதற்கான வாய்ப்பும், கடவுள் அவனோடு கூட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், அவர் துன்புறுகிறவர்களோடு கூட இருக்கின்றார், துன்பப்படுத்துவர்களோடு இல்லை என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருமயினை நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு நூலாக காண்பதிலே தவறில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கின்ற நூலாக, அல்லது யாரோ ஒருவருடைய வாழ்விலே நடந்த ஒரு செயல்கள் வேதாகமத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது நமக்கு, அதை வேதத்தை நாம் வாசிப்பதன் மூலமாக அது நமக்கு ஆறுதலை கொடுப்பதாகவும், அதே நேரத்திலே இப்படியெல்லாம் கடந்து போயிருக்கிறார்கள், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் உணர்வையும் வேதாகமும் கொடுக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கு இருக்கிறது என்ற எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் நம்மோடு கூட நம்முடைய துன்பங்களிலே பங்கு கொள்கிறார் என்ற செய்தி நம்முடைய வேதத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் நமக்கு ஆறுதலை தருகிறவர். அவர் அப்படியே நம்மை விட்டுவிடுகிறவர் அல்ல, நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அதுதான் வேதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய வாயிலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். மற்றவர்களை பயன்படுத்தும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் தான் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பயம் கொடுத்தும் அல்லது அவர்களை மனமடிவாக்குகின்ற செய்திகளை சொல்லாமல், கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்ற ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே, எவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவித்தாலும் அதை மறைக்காமல், எவ்வளவு விதமான கஷ்டத்திலும் துன்பத்திலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை மற்றவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், அதை தேடும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அது விடை கொடுக்கக்கூடியதாக, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக, தேர்தல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே பேதுரு விதமாக சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்கின்றார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரிடத்திலே நித்திய வசனங்கள் இருக்கின்றன. நம்மை ஆற்றக்கூடியதாக, தேற்றக்கூடியதாக, நம்மை
எல்லா விதத்திலும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நாம் ஒன்றை மட்டும் நாம் நினைத்துக் கொள்வோம். நம்முடைய வேதத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளிலே கடவுள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நம்மோடு கூட அவர் பங்கு கொள்கிறவர் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனையின் காலத்தில் சோர்ந்து போகாமல், தொய்வாய் இருக்காமல் நாம் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர். நாமும் இதிலே அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர் என்பதை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அப்படி துன்பப்படுகின்ற மக்களுக்கும் ஆறுதலும் தேடுதலும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து கண்ணீரை துடைக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எடுத்துச் சொல்லி முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருகிறது. அதன் வழியே நாம் செல்வோம். கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.